அனைவருக்கும் வணக்கம் மக்களே. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சந்தோஷமான செய்தி சற்று முன்பு சில நொடிகளுக்கு முன்பு வெளிவந்திருக்க மக்களே. அது என்ன மகிழ்ச்சிகரமான ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அரசு கொடுத்துருக்கு அப்படின்னா, பொங்கல் பரிசு ஜனவரி 14ஆம் தேதி நடக்கவிருக்கும் பொங்கல் பரிசு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பார்த்திங்கன்னா 2000 + 1000 + 21 பொருட்கள் அடங்கிய ரேஷன் பொருட்கள் இந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் என அரசு உத்தரவிட்டிருக்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம். எந்தெந்த அட்டைதாரர்களுக்கு 2000 + 1000 + 21 பொருட்கள் வழங்கப்படும், எந்தெந்த அட்டைதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும், அது மட்டும் இல்லாமல் வங்கி கணக்கு உள்ளவர்களுக்கு மட்டுமே இந்த 2000 + 1000 + 21 பொருட்கள் கிடைக்கும் என்றும், அதே மாதிரி 2000 ஒரு சில அட்டைதாரர்களுக்கு 2000 மட்டும் வழங்கப்படும் என்று அரசு அறிவித்திருக்கிறது. அந்த 2000 மட்டும் எந்தெந்த அட்டைதாரர்களுக்கு கிடைக்கும், 1000 எந்தெந்த அட்டைதாரர்களுக்கு கிடைக்கும், இந்த மூன்றும் எந்தெந்த அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட மாட்டாது. இதை பற்றின முழுமையான தகவலை தான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம். அதே மட்டும் இல்லாமல் அந்த 21 பொருட்கள் என்னென்ன அப்படின்றதையும் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த என்பிஹெச்எஸ் கார்டுகளுக்கு, ஏஏஒய் கார்டுகளுக்கு, பிஹெச்எஸ்ஒய் கார்டுகளுக்கு முன்னுரிமை கொடுக்க போவதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி எத்தனை வகையான பொருட்கள் கொடுக்க போகிறாங்க, அதே மாதிரி டோக்கன், இந்த பொங்கல் பரிசுக்கு டோக்கன் எண்ணெயிலிருந்து வழங்கப்படும். டோக்கன் இல்லாமல் இந்த ரேஷன் பொருட்களை வாங்கலாமா இல்லை வாங்க முடியாதா, இதை பற்றின தகவல் இது எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை முழுமையாக பாருங்கள். அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பயனுள்ள வீடியோஸ்லாம் தொடர்ச்சியாக நமக்கு அப்டேட் கொடுக்க முடியும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். பொங்கல் பரிசு, ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பரிசு அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிறப்பான முறையில் நடத்தி வந்துட்டுருக்குறாங்க. இந்த 2025 பொங்கல் பரிசு 2025 ரேஷன் கார்டுகளுக்கு 1000 ரூபாய் சிறப்பு பொங்கல் தொகுப்புகள் எப்போது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் 2000 + 1000 + 21 பொருட்கள். ஓகேங்களா? பொங்கல் பரிசு தமிழ்நாடு பல்வேறு பொருட்கள் அடங்கிய பொங்கல் தொகுப்புகள் வழங்கப்படும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கிறாங்க. பொங்கல் பரிசு தொகுப்பு 2000 குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகையை தமிழ்நாடு அரசு கொடுத்து வரும் இந்த நிலையில் அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் வரும் ஜனவரி மாதம் 14ஆம் தேதி 1000 ரூபாயை வழங்க தமிழ்நாடு அரசு முடிவெடுத்துள்ளது என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. ரொம்ப மகிழ்ச்சியான தகவல். பொங்கல் பரிசு தொகுப்போடு 1000 ரூபாய் வரும் அறிவிப்பு வரும் ஜனவரி 14ஆம் தேதி பொங்கல் விழா கொண்டாடப்பட உள்ள நிலையில் கடந்த ஆண்டும் தமிழ்நாடு அரசு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கியது போல இந்த ஆண்டும் தர முடிவெடுத்துள்ளது. ஆனால் இந்த பொங்கல் பரிசு இந்த 2025 நிறைய மாற்றங்களோட வந்திருக்கு, நிறைய சிறப்பம்சங்களோட வந்திருக்கு. அது என்னன்றதை பார்ப்போம். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 1 கிலோ பச்சை அரிசி, சர்க்கரை, ஒரு முழு கரும்போடு 1000 ரூபாய் ரொக்கத்தையும் பொதுமக்களுக்கு அளிக்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டு வருகிறது. இதற்காக இந்த ஆண்டு எவ்வளவு தொகை செலவிட வேண்டும் என்பது குறித்து தலைமை செயலாளர் தலைமையில் நிதித்துறை செயலாளர் உதயச்சந்திரன் உள்ளிட்டோர் ஆலோசனை நடத்தியுள்ள நிலையில் இதற்கான அறிவிப்பு விரைவில் அதிகாரப்பூர்வமாக வெளியிடும் என்று கூறப்படுகிறது. இதுக்கான அப்டேட் தொடர்ச்சியாக பார்ப்போம். இனிப்பு பொங்கல், சிறப்பு பொங்கல் வரும் பொங்கல் தொகுப்புகள் அறிமுகம். அதே நேரத்தில் நியாய விலைக்கடைகள் மூலம் பொதுமக்களுக்கு குறைந்த நிலையில் மளிகை பொருட்களை வழங்கும் விதமாக 3 வகையான தொகுப்பு திட்டங்கள் கூட்டுறவுத்துறை அறிமுகப்படுத்தியுள்ளது. அது என்னன்றதை தெளிவாக பார்ப்போம். அதன்படி இனிப்பு பொங்கல் தொகுப்பு 199 ரூபாய்க்கு கிடைக்கும். அதில் அரை கிலோ பச்சரிசி, பாகு வெல்லம், 5 கிராம் ஏலக்காய், தலா 50 கிராம்களில் முந்திரி, திராட்சை, ஆவின் நெய், 100 கிராம் பாசிப்பருப்பு ஆகியவை ஒரு துணிப்பையில் போட்டு தரப்படும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா பொங்கல் தொகுப்பாக வழங்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அதை தவிர்த்து 21 பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சரிசி, வெல்லம், முந்திரி, திராட்சை, ஏலக்காய்,
பாசிப்பருப்பு, நெய், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கடுகு, சீரகம், மிளகு, புளி, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ரவை, கோதுமை மாவு, உப்பு, துணிப்பை, சர்க்கரை, ஒரு முழு கரும்பு. இந்த 21 பொருட்களும் இதில் அடங்கும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வழங்கப்படுவாங்க. அடுத்ததாக சிறப்பு பொங்கல் தொகுப்பாக 499 ரூபாய்க்கு வழங்கப்படுகிறது. அதில் அரை லிட்டர் செக்கு எண்ணெய், 20 மளிகை பொருட்கள் ஒரு துணிப்பையில் வைத்து தரப்படும். ஓகேங்களா? அதே மாதிரி பெரும் பொங்கல் தொகுப்பு 999 ரூபாய்க்கு ரேஷன் கடைகள் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். அதில் பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் உள்ளிட்ட 35 வகையான பொருட்கள் இடம்பெற்றுள்ளன. 999 ரூபாய்க்கு இந்த பொருட்கள் மாநிலம் முழுவதும் வரும் ஜனவரி மாதம் முதல் ரேஷன் கடைகளில் மூலம் விற்பனை செய்யப்பட உள்ளது. சென்னை, காஞ்சிபுரத்தில் 5 தொகுப்புகள். இந்த தொகுப்புகள் தலா 10,000 என்ற வகையிலும் மற்ற மாவட்டங்களில் 1000 முதல் 5000 வரை என்ற அளவிலும் விற்பனை செய்ய கூட்டுறவுத்துறை திட்டமிட்டுள்ளது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வந்து யார் யாருக்கு வந்து இந்த 2000 + 1000 + 21 பொருட்கள் கிடைக்கும் அப்படின்னா, பிஹெச்ஹெச் கார்டு, இந்த கார்டு அட்டைதாரர்களுக்கு மட்டும், வங்கி கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு மட்டும் 2000 + 1000 + 21 பொருட்கள் கட்டாயம் வழங்கப்படும். இதற்கான டோக்கன் இந்த மாதத்தோட இறுதியில் கண்டிப்பாக வழங்கப்படும் என்று அரசு அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இது ரொம்ப 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 ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல். அடுத்ததாக என்பிஹெச்ஹெச் கார்டு மற்றும் ஏஏஒய், இந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 1000 + 1000 வழங்கப்படும். அது மட்டும் இல்லாமல் 21 பொருட்கள் அடங்கிய ரேஷன் பொருட்களும் வழங்கப்படும். இவர்களுக்கும் வங்கி கணக்கு இருந்தால் மட்டுமே 1000 மற்றும் 1000 ரொக்கமாக வழங்கப்படும். ஓகேங்களா? அடுத்ததான் 1000 மட்டும் வழங்கப்படும் ரேஷன் அட்டைதாரர்கள் யார் அப்படின்னா, இந்த என்பிஹெச்ஹெச்-என்ஒய் கார்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மீதி இருக்கிற கார்டெலாம் இருக்குது இல்லையா? ஸோ இவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா 1000 + 21 பொருட்கள் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் குடும்ப தலைவிகளுக்கு, அதாவது தலைமைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1000 + 1000, அதாவது குடும்ப தலைவிகளுக்கு இப்போ வந்து மாதம் வந்து 1000 ரூபா கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. அதையும் சேர்த்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 1000 + 1000 ரொக்கமாக வழங்கப்படும் என்றும் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன், இதற்கான இந்த ரேஷன் மளிகை பொருட்களுக்கான டோக்கன் எண்ணெயிலிருந்து வழங்கப்படும் அப்படின்னா இந்த மாதத்தோட இறுதியில், அப்படிலாம் ஜனவரி 1ஆம் தேதியில் இருந்து இதற்கான டோக்கன் வழங்கப்படும் என்றும் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். ஓகேங்களா? ஸோ இந்த ரேஷன் 21 பொருட்களுமே வந்தா இருக்கிற 5 விதமான டைப் ஆஃப் கார்டுகளுக்கும், ரேஷன் 5 வகையான டைப் ஆஃப் கார்டு இருக்கு இல்லையா? ஸோ அட்டைதாரர்களுக்குமே எல்லாருக்குமே இந்த 21 பொருட்கள் கிடைக்கும் அப்படின்றத தெளிவாக அங்கே உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஸோ இதுக்கான பொங்கல் பரிசான அப்டேட் இதுதான். ஸோ தேங்க்யூ, வெல்கம். அடுத்து ஒரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். வெல்கம்.